ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இட்லி, தோசை, சப்பாத்தின்னு செய்யாம, இந்த மாதிரி ரவை கிச்சடி வந்து செஞ்சு பாருங்க. ரொம்பவே நம்மளுடைய வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிரும். என்னுடைய ஸ்டைல்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி ஊத்தி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன பொருளுன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, காரத்துக்கு பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ் தான். அதுக்கப்புறம் கடாயில வந்து எண்ணெயோ, நெய்யோ ஊத்திக்கோங்க. கடுகு, உளுந்து போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம், ஒரு பெரிய வெங்காயத்த அந்த வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு, தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதில கொஞ்சோண்டு கடலப்பருப்பு ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு போட்டதுக்கப்புறம் கேரட், பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் புதினா தழை நம்ம போடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அதையுமே கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா போட்டு கிண்டினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, இல்ல அதை விட கம்மியா ஒரு 1/4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா கிண்டுனோன்னா அவ்வளோதான். அது நான் வந்து அணில் சேமியா தான் ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன். அதனால அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, ஸோ நம்ம வந்து தண்ணி கொதிச்சோனே ரவைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படியே கிண்டுனோம்னா தான் கட்டிப்படாம வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெய்யில கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வறுத்து போடுறது தான் நம்மளுடைய ரவை கிச்சடி ரெடி. இந்த